Hey, hi, Sridhar. Hi, Bharat. Good afternoon. Give few minutes for others to join and then we'll get started, Sridhar. Hi, Bharat. Congratulations. We'll wait for 2 more minutes and then we'll get started. Okay. Yes. Hi, Bharat. Hey, hi, Pravina. I think we can get started.
1 minute now. Attendance model will start and then we'll get started with our topics for the day. Okay. All right, I think we can get started. Yeah, Baki pair join panlana, we don't need to worry about it. So we will just continue to go with what we were planning. Okay, only we have 3 members today. All right. நம்ம data validation agents retry and fallback agents பார்த்துட்டோமா? Okay, I see Dakshinamurthy also has joined. 1 second, let me update. All right, so where did we stop in the last session? We stopped here, right? இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கரெக்டா? Data validation agents, retry and fallback agents, visualizing graphs with tools like GraphViz. இது மூணு இன்னும் பார்க்கலையா? Okay, fine then. So what we will do is, in the 2 days, we will complete all these 3 Docker items. In the 3 Docker items complete பண்ணிட்டு, we'll get back to this item. Okay, so in case if someone is joining after Tamil New Year on next week, they can at least, Docker and all is not super important as such, but it is very essential to learn. Either நம்ம முடிச்சிடலாம், முடிச்சிட்டு we can get back to this item because these are some important topics. This one and in the 7, 8, 9 are important topics. So we will complete Docker in these 2 days and then we'll get started. So first of all, நீங்க எல்லாரும் Docker install பண்ணிக்கிறீங்களா? Information go on mute. Background noise வருது உங்ககிட்ட இருந்து. ஓ சாரிங்க, நான் மீட் பண்ணிக்கிறேன். ஓகே, no problem. Done. All right, so எல்லாரும் Docker மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? How you are supposed to install Docker னு தெரியுமா?
டாக்கர் டவுன்லோட்னு கொடுங்க. இந்த டாக்கர் டெஸ்க்டாப் இருக்குல்ல, இதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த லிங்க். இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லா ஓஎஸ்க்குமே இதே லிங்க் தானா பரத்? அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை சூஸ் பண்ணி யூ கேன் டவுன்லோட் இட் ஆன். அந்த டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப்ன்றதை ஹவர் பண்ணீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், டவுன்லோட் ஃபார் மேக், டவுன்லோட் ஃபார் லைனக்ஸ். நீங்கள் லைனக்ஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க பிரவீனா, உங்களுக்கு நீங்கள் இது போட்டுக்கலாம். ஆஹா. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? தேர் எனி இஷ்யூஸ்? My net is little slow, so ஒரு 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபைன். இன்ஸ்டால் ஆயிட்டு If இருக்கு. majority have done, then we will proceed further. If everybody is taking time, let's wait and do it. No rush. எனக்கு ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. அன்பேக்கிங் ஃபைல்ஸ்னும் வந்துட்டு இருக்கு. Okay, super.
பரத் இது ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. நான் ஒரு நிமிஷம் ரீஸ்டார்ட் பண்றப்ப எல்லாமே போயிடும். Yeah, நான் பண்ணிட்டு வாங்க. Yeah, yes, that's fine. No problem. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. எனக்கு இதாயிடுச்சு. Okay, others வேற யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? Others யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இல்ல பரத், ஸ்டில் இன்ஸ்டாலிங் இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் இன்ஸ்டால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் டைம். எனக்கு ஒரு ஆகிட்டே இருக்கு.
Bharat Nele here. Yeah, yes. Okay, Sorry, due to personal reason, I didn't join. Today, I joined from mobile. I will observe today, and next class, I will complete all the pending and will update you. no problem. Okay, no problem. Take your time. Yes. Thank you. I'll update the attendance. பட் நான் ஒரு தடவை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டுங்களாண்ணே? Sure, please. இது இந்த மாதிரி இப்போ காட்டுதுங்க. இந்த WSL நீட்ஸ் அப்டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது நான் ஏன் இது இப்போ எனக்கும் லினக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க லினக்ஸ் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணீங்க? இல்லைங்க, நான் இது விண்டோஸ் வெர்ஷன் தான். ஓகே, ட்ரை அகைன் கொடுங்க. ஆக்சுவலா WSL வந்து லைனக்ஸ் கிடையாது. இல்ல, WSL இஸ் ஃபார் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லைனக்ஸ் தான். அது இது இந்த மாதிரி விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு சப்சிஸ்டம். அது வந்து என்னன்னா பேசிக்கா உங்களுக்கு லைனக்ஸ் கமாண்ட் எல்லாம் உங்களோட விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணதா இல்லையான்றது தான். அதுக்குள்ள ஏதாவது என்டர் அடிங்க, பிரஸ் எனி கீ டு இன்ஸ்டால்னு கேக்குதுல, என்டர் கிளிக் பண்ணுங்க. இது மறுபடியும் அதே தான் காட்டுதுங்க. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அது கேக்குது. டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு. ஓகே ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரன் அஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. இதை வந்து நான் எஸ் கொடுக்கட்டும்லாம் வேணாம் உங்களான. மைக்ரோசாஃப்ட் வெரிஃபைட் பப்ளிஷம் MS விண்டோஸ்ன்னு சொல்லி கொடுக்குது. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் எஸ் கொடுக்கட்டுங்களா வேணாங்களாண்ணே? எஸ் கொடுங்க. அவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். அது இன்ஸ்டால் ஆயிரும். சரி, ஓகேங்கண்ணா, நான் பார்க்குறேன்.
ப்ரெஸ் எனி கீ எக்ஸிட்னு வந்துருச்சு பாருங்க. எனி கீ கிளிக் பண்ணிட்டு பேக் பின்னாடி போயிட்டு ட்ரை அகைன் கொடுங்க. டாக்கர் டெஸ்க்டாப்ல போயிட்டு. அங்க ட்ரை அகைன் ஹிட் பண்ணுங்க. எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆயிடுச்சு பரத். ஓகே கிரேட். ஓகே ஃபைன் தென். இப்போ வேற யாருக்காச்சும் இன்னும் யாருக்கு ஆகல? எனக்கு இன்ஸ்டாலிங் போயிட்டு இருக்கு பரத். ஐ திங்க் யூ கேன் கண்டினியூ. I'll complete it. ஓகே ஃபைன். அதர்ஸ் மோஸ்டா முடிஞ்சிருச்சு இல்ல? ஓகே ஃபைன். Let's get started.
ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறீங்க கரெக்டா? ஸோ வந்து டாக்கரோட பேசிக்ஸ் இமேஜஸ் வால்யூம்ஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜ் அப்படின்னா என்ன, டாக்கர் கண்டெய்னர் அப்படின்னா என்ன, டாக்கர் வால்யூம்ஸ்னா என்ன, அண்ட் டாக்கர் நெட்வொர்க்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்காச்சும் இங்கே ஆல்ரெடி டாக்கர்னா என்னன்னு தெரியுமா? எனி ஒன் நோஸ் வாட் இஸ் டாக்கர்? எனக்கு தெரியும். Okay, Sridhar, you know about it, right? Okay, others, anyone else? எனக்கு தெரியாதுங்க. Okay, okay. I'll assume others don't know. Okay, so I'm going to explain it in like very layman, simple terms. Okay, wow. Okay, so இப்போ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றோம்னா அதை வந்து ஒரு சர்வர்ல போட்டு ஹோஸ்ட் பண்றோம், கரெக்டா? ரைட்? எனி சாஃப்ட்வேர் இட் மைட் பி. இப்போ நீங்க google.comனு ஒரு சாஃப்ட்வேருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் google.comோட அப்ளிகேஷனோட கோட்னு வச்சுக்கோங்க. இதான் கூகுளோட அப்ளிகேஷனோட கோட்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? we will put it inside a we'll put it inside a server, கரெக்டா? இப்போ இந்த சர்வருக்கு என்ன இருக்கும்? ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், 192.168.1.3 15.19 இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், கரெக்டா? அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். லெட்ஸ் அஸ்யூம் போர்ட் 18 வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா நீங்க வந்து google.comனு என்டர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் டொமைன் மேப்பிங். ஓகே, இந்த google.comன்ற யூஆர்எல் என்டர் பண்ணீங்கன்னா இது போயிட்டு google.com என்டர் பண்ணால் இந்த ஐபி அட்ரஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் நேம் சர்வர் மேப்பிங் பண்ணுவீங்க. டிஎன்எஸ் மேப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த google.comன்றது இந்த சர்வரில் இந்த போர்ட் நம்பரை ஹிட் பண்ணும். அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் கோட், சர்வ் ஆகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் கோட் வந்து இது ரிட்டர்ன் ஆகும் கிளைண்ட்டுக்கு. கிளைண்ட் ப்ரௌசருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எனி அப்ளிகேஷன், நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ரியல் வேர்ல்டில் எடுத்தீங்கனாலும் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும், இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அதாவது ஒரு வெப் பேஸ்டா பப்ளிஷ் பண்றதுக்கு நமக்கு இந்த டாக்கர் தேவைப்படுதுங்களா? இல்ல இல்ல இல்ல, இது புரியுதா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வெப் பேஸ்டு கிடையாது, இது புரியுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? டொமைன் நேம் சர்வர். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி போடுறதுல என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? இந்த சர்வர் வந்து இந்த அப்ளிகேஷன் கோடுக்குள்ள நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல. அது வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அது ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணணும், கரெக்டா? அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இந்த லைப்ரரிஸ், இந்த அப்ளிகேஷன் கோடு எல்லாமே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு பெர்டெய்னிங்கா நம்ம வந்து செட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, OS ஸ்பெசிஃபிக், ரைட்? ரெண்டாவது விஷயம், இப்போ நம்மளோட எம்எல் மாடல்ஸ் எடுத்துக்கலாம். லெட்ஸே நீங்க வந்து ஒரு LLM ஒன்று பில்ட் பண்றீங்க. அதுல வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, ஒரு பீஸ் ஆஃப் கோட் வச்சிருக்கீங்க. இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கோட் வச்சிருக்கீங்க. இப்போ டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு 80% ஆஃப் உங்களோட சர்வரோட லோடு வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் தேவைப்படும். 20% தான் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஆனா ரெண்டும் செப்பரேட் அப்ளிகேஷனா இல்லை, இது ரெண்டும் ஒரே அப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ரெண்டும் 2 எண்ட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து /generate இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இது வரும், /generate டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்க சர்வர்ல. ஓகே,
இதுல ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா சர்வீஸும் டவுன் ஆயிருமா? போத் சர்வீசஸ் வில் பி டவுன். கரெக்ட்? ஓகே. மூணாவது விஷயம், இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் அதிக சர்வர் கெப்பாசிட்டி அலோகேட் பண்ணணும். இமேஜ் ஜென்ரேஷனுக்கு கம்மியாக பண்ணால் போதும். ஏன்னா இமேஜ் ஜெனரேஷனுக்கு பெருசாக யூசர்ஸ் இல்லை. ஸோ என்னோட சர்வரோட கெப்பாசிட்டி வந்து 64 GB ரேம்னு வச்சுக்கோங்களேன். 64 ரேம்னு வச்சுக்கோங்க, சும்மா 64 GB ரேம். இப்போ இந்த 64 ரெண்டுக்கும் நான் அலோகேட் பண்ணி விட்டேன்னா ஈக்குவலி தான் அலோகேட் ஆகும். எதுக்கு ரெக்வஸ்ட் வருதோ அதை பொறுத்து தான் ஈக்குவலாக தான் அலோகேட் ஆகும். நம்மளால அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ். நாலாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க அப்ளிகேஷன் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். உங்க அப்ளிகேஷன் உங்க சர்வர் டவுன் ஆச்சுன்னா மொத்த அப்ளிகேஷனும் டவுன் ஆயிடுச்சு. ஒரு சர்வீஸ் மட்டும் இம்பாக்ட் ஆகல, பட் மொத்த அப்ளிகேஷனும் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டாக்கர். டாக்கரை ஜென்ரலா தே வில் யூஸ் இட் இன் கன்ஜங்ஷன் வித் மைக்ரோ சர்வீசஸ். நீங்க மைக்ரோ சர்வீசஸ் பண்ணீங்கன்னா தான் டாக்கர் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம எல்லாரும் டாக்கர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? இப்போ என் அப்ளிகேஷனை நான் டாக்கர் சாஃப்ட்வேர்க்குள்ள போட்டுட்டு அதை ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, இமேஜ்ன்றது அந்த அப்ளிகேஷனோட ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. அதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா, நீங்க அந்த இமேஜ் அப்படியே எடுத்து உங்க டாக்கர்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எந்த டிபெண்டன்சியை பத்தி ஒரி பண்ண வேணாம். இட் இஸ் OS அக்னாஸ்டிக். நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் என் டாக்கர்ல ரன் ஆகுதுன்னா அதை அப்படியே நான் உங்க டாக்கருக்கு புஷ் பண்ண உங்க டாக்கர்லயே ரன் ஆகும். இது வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மிஷின்குள்ள ஒரு லைட் வெயிட் லைனஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த லைட் வெயிட் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள அதுக்கு தேவையான நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை அப்படியே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஈஸியா. ஓகேவா? அதான் டாக்கர் பண்ணுது. ரெண்டாவது, மைக்ரோ சர்வீசஸையும் டாக்கரையும் கம்பைன் பண்றப்ப என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இமேஜ் ஜென்ரேஷன் இது ரெண்டையும் பிரிச்சு 2 செப்பரேட் டாக்கர்ல போட்டோம்னா நான் டாக்கர்ல RAM லெவல் கெப்பாசிட்டி வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எனக்கு 8 டாக்கர் கண்டெய்னர் வேணும். ஈச் ஆஃப் கெப்பாசிட்டி let's say 100 GB RAM இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 டாக்கர் கண்டெய்னர் எனக்கு வேணும். ஈச் ஆஃப் 10 GB RAM கெப்பாசிட்டி. இதுக்கு எனக்கு வந்து 4 டாக்கர் கண்டெய்னர் வேணும். ஈச் ஆஃப் 5 GB RAM கெப்பாசிட்டி அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இதை நான் அலோகேட் பண்ணிக்கலாம் டாக்கர்ஸை. ஏன் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB தான் பர் ரெக்வெஸ்ட் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் பர் ரெக்வெஸ்ட் அளவுக்கு மட்டும் வச்சு டாக்கர் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். 1 GB பர் டாக்கர் கண்டெய்னர்னு கூட நான் கிரியேட் பண்ணிட்டு 80 டாக்கர் கண்டெய்னர்ஸ் கூட நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, என்னோட அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அப்ளிகேஷனை நான் எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியும். செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இது ரெண்டையும் டாக்கர் கண்டெய்னர்ல போட்டேன்னா நான் ரெண்டையும் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் நான் ஒரே சர்வர்ல போடணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் வேற சர்வர்ல போடலாமா? அப்படி ரெண்டையும் வேற சர்வர்ல போட்டேன்னா, இப்போ லெட்ஸ் சே இப்போ ரீசெண்டாக வந்து இந்த துபாயில் வந்து இருக்கிற அமேசான் சர்வர் ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ அமேசான் சர்வர்ல தான் நீங்க உங்க கோடு வச்சிருக்கீங்கன்னா அது ஹிட் ஆயிடுச்சுன்னா your application users will be impacted. கரெக்டா? பட் இதே நீங்க வந்து துபாய் சர்வர்ல கொஞ்சம் அப்ளிகேஷனோட சில டாக்கர் கண்டெய்னர்ஸ் அதோட சேம் ரெப்ளிகா காப்பியே நீங்க வந்து சென்னையிலேயே வச்சிருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? துபாய் அப்ளிகேஷன் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட சென்னை அப்ளிகேஷன் சர்வ் பண்ணும் எல்லாருக்கும். இது பேர் என்னன்னா மல்டி ஏசி லொகேஷன்ஸ்ல மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிற லொகேஷன்ஸ்ல we can allocate and keep our Docker containers in such a way that it improves your availability of your application. This is called high availability.
ஓகே, 2 டிஃப்ரெண்ட் சர்வர்ல ஒரே இது டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கே நீங்க வந்து 10 டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க. ஒரே அப்ளிகேஷன் 10 டிஃப்ரெண்ட் சர்வர்ல ரன் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல 4 சப் சர்வர்ஸ் எடுத்து ஒரு ஆக்சுவல் பிசிக்கல் சர்வர்க்குள்ள போடுறீங்க. ரிமைனிங் இருக்கிற 4 சப் சர்வர்ஸா நீங்க வர்ச்சுவல் சர்வர்ஸா கிரியேட் பண்ணியிருக்கிறத எடுத்து இன்னொரு பிசிக்கல் சர்வர்ல போடுறீங்க. அப்ப அந்த பிசிக்கல் சர்வர் ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் சர்வர் டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொரு பிசிக்கல் சர்வர் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் வில் பி சர்விங் யுவர் அப்ளிகேஷன். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடு. நம்ம ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் மற்ற சர்வர்ல இருந்து டேட்டாவை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறீங்களா? எஸ், கரெக்ட். அந்த ஓகே. இன்டர் கனெக்டிவிட்டிக்கு தான் டாக்கர் நெட்வொர்க் யூஸ் பண்றோம். ஓகே. இது மல்டி சைட் கான்செப்ட். ஸோ நான் சென்னையில் உட்காந்துருக்கோம், எனக்கு ஈஸியாக வந்து பக்கத்தில் இருக்கிறது இந்த சர்வர் எனக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும். இது அமெரிக்காவில் டாக்கர் வச்சிருந்தோம்னா அந்த இது பக்கத்தில் எடுத்து அதுக்கும் யூஸ் கொடுக்கும். மல்டி பண்ணலாம், சைட் அதுக்கும் யூஸ் கான்செப்ட். பண்ணலாம். எஸ், அதுக்கும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ another advantage that is called reliability. ஹை ரிலையபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம் டாக்கர். ஸோ லெட்ஸ் சே நீங்க சென்னையிலையும் ஹோஸ்ட் பண்ணலாம், யூஎஸ்லயும் ஹோஸ்ட் பண்ணலாம். யூஎஸ் சர்வர்ஸ் ஹிட் பண்ணாங்கன்னா உங்களோட யூஎஸ் டாக்கர் கண்டெய்னர், அதாவது அது வந்து சர்வர் தான். அல்டிமேட்டா உங்க பிசிக்கல் சர்வர் எங்க இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. அந்த பிசிக்கல் சர்வருக்குள்ளேயும் நீங்க டாக்கர் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்கேல் அப் ஆர் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 GB ஆஃப் ரேம் மட்டும்தான் இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அலோகேஷன்ல இருக்கு. நாளைக்கு இமேஜ் ஜென்ரேஷனுக்கு லோட் அதிகமாகுது, டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு லோட் கம்மியாகுதுன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து 8 டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து 6 மாத்தி விட்டுட்டு இந்த இமேஜ் ஜென்ரேஷனுக்கு 2 டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து 4 மாத்தி விடலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க. இது இப்போ நான் டாக்கருங்கிறது வந்து இது ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டியோடது. நான் இதுல நம்பி நான் எப்படி அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நான் போட முடியும்? ஸோ பேசிக்கா வந்து என்னன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கிடையாது. டாக்கர் இஸ் ஓப்பன் சோர்ஸ் கோடு தான். அது வந்து அப்பாச்சே லைசன்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் தான் அது. ஓகேவா? அது என்ன பண்ணும்னா அது உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள உங்களோட சாஃப்ட்வேரை ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே ஒரு சப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள உங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி டைரக்டா உங்ககிட்ட ஒரு யூஆர்எல் கொடுத்துரும். அந்த யூஆர்எல் ஹிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி ஃபர்தரா நம்ம போக புரியும். எனி அதர் டவுட்ஸ்? இனிஷியலா வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இதுல 2 கான்செப்ட் இருக்கு, டாக்கர் இமேஜஸ், டாக்கர் கண்டெய்னர். டாக்கர் கண்டெய்னர் தான் வந்து ஆக்சுவல் உங்களோட ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு சோல் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது எந்த மாதிரினா இப்போ ஒரு புக் ரேக்ல இருக்கிற புக்ஸோட ஒரு புக் ரேக் இருந்துச்சுன்னா அது கண்டெய்னர் மாதிரி. ஆனா இந்த ரேக்கை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இமேஜ் மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட், உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுமா? இன் கோடிங் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யாருக்கு தெரியும்? Who doesn't know about classes and creating objects using classes? ஒரு கிளாஸோட கோட் எழுதுறப்போ நீங்க டிஃபைன் தானே பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்றப்போ தான் அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. கரெக்டா? அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தான் கண்டெய்னர். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் கண்டெய்னர். ஆனா அந்த கிளாஸோட ஸ்கெலிட்டன் கோட் இருக்குல்ல, அதுதான் இமேஜ். இமேஜ்னா என்னன்னா உங்களோட அப்ளிகேஷனோட கோடு, டாக்கரோட கன்ஃபிகரேஷன், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கம்ப்ரஸ்டு ஒரு ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபைல். அந்த இமேஜ் ஃபைலை தூக்கி அந்த இமேஜ் ஃபைலை தான் என்னோட டாக்கர்லேருந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா நீங்கள் உங்களதுலேருந்து அந்த இமேஜ் ஃபைலை புல் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரன் டாக்கர் ஃப்ரம் யுவர் ஓன் மெஷின். ஓகேவா? உங்களதுலேருந்து நீங்கள் டாக்கர் ரன் பண்ணிக்கலாம் உங்க மெஷின்ல அதே அப்ளிகேஷன். அப்போ நீங்கள் அதை ரன் பண்ணுறப்போ ஒன்று கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அதுதான் கண்டெய்னர். இமேஜஸை வச்சு தான் நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். கண்டெய்னரை வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், ஆனால் அது வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி, அதுக்கு உயிர் கிடையாது. அந்த இமேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஜிப்பிங் கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய இதுல ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நீங்க அதை வந்து லோட் பண்ணி பார்க்குறீங்க. பட் இதே இன்னொருத்தர்கிட்ட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றப்ப என்ன பண்ணுவீங்க, அதை ஜிப் பண்ணி ஒரு இடத்துல வச்சுப்பீங்களா? அந்த இடத்துல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா யார் வேணா பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஷ்ரங்கான ஒரு காம்பனண்ட் அது, கரெக்டா? ஸோ அந்த ஷ்ரங்கான காம்பனண்ட் பேர் தான் இமேஜஸ். நீங்க ஆக்சுவலா அனுப்புற ஃபோட்டோஸ் தான் இஸ் கால்ட் யுவர் கண்டெய்னர். ஓகே, எனி questions? நம்ம ஃபர்தர் அப்போ ப்ராக்டிகலா பண்ண புரியும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து உங்க டாக்கர் நெட்வொர்க்ல 10 டாக்கர் கண்டெய்னர் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ உங்களோட மொத்த சர்வர், இப்போ இந்த மொத்த சர்வரோட கெப்பாசிட்டி 64 GB ரேம்னு சொல்றேங்க. இந்த 64 GB ரேம்ல டெக்ஸ்ட் ஜென்ரேட்டருக்கு 80 GB 80% அலோகேட் பண்ணும். இமேஜ் ஜென்ரேட்டருக்கு 20% அலோகேட் பண்ணும். மேக்ஸிமம் லோட் அட் அ டைம் வர்றது வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 GB வரும். இமேஜ் ஜென்ரேட்டருக்கு மேக்ஸிமம் லோட் இன் அ சிங்கிள் ரிக்வெஸ்ட் வந்து 1 GB வரும். அப்போ டெக்ஸ்ட் ஜென்ரேட்டருக்கு எல்லாமே நீங்க 2 GB ரேம் 2 GB டாக்கர் கண்டெய்னர்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம். 2 GB டாக்கர் கண்டெய்னர்ஸா எவ்வளவு கிரியேட் பண்ணலாம்? 80% ஆஃப் 64 எவ்வளவு சொல்லுங்க? Can anyone say that value? 48 51.2 80% ஆஃப் 64ங்களா? 12.8 வருது. அப்ப 63, yes 51.2 வருது, கரெக்டா? 15.2 இப்போ நம்ம என்ன எப்படி இதை பிரிச்சுக்கலாம்னா 51 and 13ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் 50 and 14ன்னு பிரிச்சுக்கலாம். ஈஸியான கால்குலேஷனுக்கு 50 and 14ன்னு பிரிச்சுக்கலாம். 50 GB ரேம் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். மேக்ஸிமம் 2 GB ரேம். அப்போ 25 டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஈச் ஆஃப் 2 GB ரேம் வந்து எல்லாத்துலேயும் சேம் கோடே தான் இருக்கும். ஒரே கோடு ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும், ரெப்ளிகாஸாக இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட் ஜென்ரேட்டரோட கோடை வந்து நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இது இமேஜ் ஜென்ரேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க? 1 GB தான் மினிமம் கெப்பாசிட்டின்னு நான் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இஸ் 1 GB. அப்போ எவ்வளோ கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க? இதுக்கு 25 into 2 GB கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ எவ்வளோ ரேம் ஃபில் ஆயிடுச்சு? எவ்வளோ ரேம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிட்டீங்க, அலோகேட் பண்ணிட்டீங்க? ஹலோ, கேக்குதா? 50 50 இஸ் டன், கரெக்டா? 50 இஸ் டன், ரைட்? அப்போ இப்போ ரிமைனிங் எவ்வளோ? 14 GB இருக்கு. அப்போ 14 GBக்கு அதுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1 தான். அப்போ எவ்வளோ கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணலாம்? 14 containers. Yes, exactly. Each of 1 GB RAM capacity. ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூசராக வர்றப்போ நான் எந்த டாக்கர் கண்டெய்னருக்கு வேணால் அலோகேட் ஆகலாம். நீங்கள் அதே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வேற ஒரு டாக்கர் கண்டெய்னருக்கு அலோகேட் ஆகலாம். இப்போ இந்த டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஒரே ஃபிசிக்கல் சர்வரில் தான் இருக்கணும் இல்லை. இப்போ இது 3 ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் இருக்கலாம், இது 3 ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் இருக்கலாம், இது 3க்கு வேற கொடுக்கலாம், இது 3க்கு வேற கொடுக்கலாம், இது 2க்கு வேற ஃபிசிக்கல் சர்வர் கொடுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகே, ஆனால் சேம் அப்ளிகேஷன் சேம் டாக்கர் கண்டெய்னர் கேன் பி ரெப்ளிகா கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் கால்ட் கண்டெய்னர்ஸ். இப்போ இந்த கண்டெய்னரோட கன்ஃபிகரேஷனாக ஒன்று சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, தட் இஸ் கால்ட் இமேஜஸ். எப்படி நம்ம GitHub வச்சிருக்கோமோ அதே மாதிரி டாக்கருக்கும் there is something called as டாக்கர் ஹப்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட டாக்கர் ஃபைலை இமேஜாக கம்ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டோம், அப்லோட் பண்ணிட்டோம்னா டாக்கர் ஹப்லேருந்து யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட டாக்கர் கீழே இங்கே டாக்கர் ஹப்னு பார்ப்பீங்க. இங்கே நீங்கள் சைன்இன் பண்ணீங்கன்னா யூ கேன் சைன் இன் டு யுவர் டாக்கர் ஹப்.
Once you have created your own image of Docker, நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஓன் டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்களே எடுத்து டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணிட்டு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். பரத், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணலையா? இப்ப தெரியுதா? இந்த இடத்துல டாக்கர் ஹப்னு இருக்கும். தெரியுதா ஸ்கிரீன்? இப்போ இப்ப தெரியுது. நான் இந்த எழுதுனதெல்லாம் தெரியலையா? 25x2 14x1 இப்பதான் பார்ப்போம். Okay, I'm sorry. I didn't realize that I missed it. I'm sorry about that. Hello? All right. Okay, fine then. So Docker Hubக்கு இப்போ பாருங்களேன், TensorFlowன்னு ஒரு லைப்ரரி வச்சு ஒரு டாக்கர் கண்டெய்னர் வந்து அஃபிஷியல் TensorFlow டீம் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓலாமா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிளாக அதோட டாக்கர் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் டாக்கர் கண்டெய்னரில். அதை நீங்கள் ரன் பண்ணி விட்டீங்கனாலே ஓலாமா LLM நீங்கள் இதில் ரன் பண்ணிக்கலாம். MySQL டேட்டாபேஸ் வேணும், இல்லை Postgres டேட்டாபேஸ் வேணும், இல்லை MongoDB லோக்கல் டேட்டாபேஸ் வேணும்னா நீங்கள் MongoDB அப்ளிகேஷனை நீங்கள் வந்து விண்டோஸில் டவுன்லோட் பண்ணாமல் டாக்கர் வழியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் நிறைய எக்கச்சக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே உங்களுக்கு வந்து இதிலே கிடைக்குது. ஆக்சுவலாக மிஸ்த்ரால் ஏஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு, இதுவும் ஒரு LLM தான். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா you can basically download that LLM code itself in via your Docker. இப்போ இதை நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இஃப் யூ டவுன்லோட் திஸ் இன் யுவர் விண்டோஸ் மெஷின், அதில் எக்கச்சக்க சாஃப்ட்வேர் இஷ்யூஸ், எக்கச்சக்க கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வரும். பட் டாக்கர் வழியாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ do you understand why Docker? Alright, so நம்ம இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I generally do this exercise only. இதே எக்ஸசைஸே நம்மளும் பண்ணுவோம். Hope they're still there. Okay, let's do this. Okay, நான் இந்த அப்ளிகேஷனை க்ளோன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து இதுக்கு நம்ம டெர்மினல் இருந்தாலே போதும். ஓகேவா? யூ கைஸ் கேன் ஆல் ஓப்பன் அப் யுவர் டெர்மினல் ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, நான் இதில் வந்து இந்த இதை க்ளோன் பண்ணிக்கிறேன், இந்த ஆப். ஓகேவா? இமேஜின் தட் ஐ பில்ட் திஸ் டு டூ ஆப். இப்போ இந்த கெட்டிங் ஸ்டார்டட் டு டூ ஆப்ன்றதை நான் பில்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே சிடி பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும் வித்தவுட் எனி எக்ஸ்டென்ஷன். இந்த ஃபைலில் தான் கன்ஃபிகர் பண்ணணும். எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் டாக்கர் ஃபைல்னு ஒன்று எழுதி தான் கன்ஃபிகர் பண்ணுவீங்க.
அந்த டாக்கர் ஃபைல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் டாக்கர் கண்டெய்னர்லேருந்தே ஏதாச்சும் டாக்கர் கண்டெய்னர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க அதுலேருந்தே எடுத்துப்பீங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பேக்எண்ட் ஹைஃபன் பேஸ்னு எக்ஸிஸ்டிங்கா இவங்க ஒரு டாக்கர் கண்டெய்னர் வச்சிருக்காங்க. அந்த டாக்கர் கண்டெய்னர்லேருந்து சாரி பேஸ்னு ஒரு டாக்கர் கண்டெய்னர் வச்சிருக்காங்க, அதான் பேஸ் டாக்கர் கண்டெய்னர். அதை பேக்எண்ட் ஹைஃபன் டெவ்னு ஒரு ஏலியஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, பேக்எண்ட் டைரக்டரியிலேருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. பேக்எண்ட் டைரக்டரியிலேருந்து காப்பி பண்றாங்கன்னா என்ன, இந்த கோடோட டைரக்டரி இருக்குல்ல, இப்போ இந்த கோடோட டைரக்டரியில என்ன இருக்கு, பேக்எண்ட் இருக்கா, பேக்எண்ட்குள்ள பாத்தீங்கன்னா எல்எஸ் பேக்எண்ட்னு போட்டோம்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பேக்கேஜ் டாட் ஜேசான் இருக்கா, அந்த பேக்கேஜ் டாட் ஜேசானை டாக்கர் கண்டெய்னருக்குள்ள காப்பி பண்றாங்க. டாட் ஸ்லாஷ்னு போட்டாங்கன்னா இட் கெட்ஸ் காப்பிட் இன்சைட் த டாக்கர் கண்டெய்னர். ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்றாங்க, பேக்கேஜ் டாட் ஜேசான், பேக்கேஜ் டாட் லாக் டாட் ஜேசான். இது வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற உங்களோட டைரக்டரியில இருக்கக்கூடிய இதை எடுத்து எதுக்குள்ள காப்பி பண்றோம், we are copying inside the docker container. அதுக்கப்புறமா என்ன பண்றோம், npm install கமாண்டை ரன் பண்றோம் inside docker container. இதெல்லாம் வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ள ரன் பண்ணோம்னா டாக்கர் கண்டெய்னர் will run all these steps, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்றோம், ஸ்பெக் காப்பி பண்றோம், எஸ்ஆர்சியில தான் கோடு இருக்கும், கோடை காப்பி பண்றோம். கமாண்ட்ல என்ன பண்றோம், npm run dev அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இதான் ஃபைனல் கமாண்ட். கமாண்ட்னு கொடுத்து நீங்க என்ன ரன் பண்றீங்களோ அதான் ரன் ஆகும். இப்போ நம்மளதுல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பைத்தன் மெயின் டாட் py அவ்வளவுதான் பைத்தன் கோடு எழுதுறப்போ. கரெக்டா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் டிபிக்லி. ஓகே, ஸோ இதுதான் டாக்கர் ஃபைல்ல எழுதுவாங்க ஜென்ரலா. இது இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டியோ இல்லை லோ கோட் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அதில் வந்து பில்ட் பண்ணுறப்ப என்பிஎம் ரன் பில்டு, என்பிஎம் ரன் டெவ், ரன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கறது வந்து அது லோ இது கோட் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஆட்டோமேட்டட் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுறாங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள எழுதுறாங்க. இதை நீங்க வந்து ஆன்டி கிராவிட்டி கிட்டயே சொல்லி ரைட் டவுன் அ டாக்கர் ஃபைல் ஃபார் மீன்னு சொன்னீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துரும். இல்லை நம்ம ஏன் டாக்கருக்குன்னு ஒரு ஃபைல் எழுதணும்னு கேட்குறாங்க. நம்ம அப்ளிகேஷனை வந்து அதை வந்து கண்டெய்னர் அந்த நம்ம அப்ளிகேஷனை வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள போடுன்னு எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அந்த அந்த டாக்கருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும்ல, அப்பதானே டாக்கரோட கண்டெய்னருக்கு தெரியும். ம் இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டாக்கர் நீங்கள் சொன்னீங்களா 1 GB 2 GB நான் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா, அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறீங்களா? அதுதான் இப்ப நம்ம பண்றோம் குமரேசன், அதுதான் இப்ப நம்ம பண்றோம். இப்ப என்ன பண்றோம்னா ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனை எடுத்து ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ள நம்ம கிரியேட் பண்றோம். இப்ப இந்த ஒரு டாக்கர் கண்டெய்னரை எப்படி கிரியேட் பண்றோன்றத நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ள ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல அந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் நான் க்ளோன் பண்ணியிருக்கேன் இங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை தான் நான் இங்க க்ளோன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அப்ளிகேஷனுக்கு நான் இப்போ என்ன பண்றேன்னா அந்த அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ண ட்ரை பண்றேன் டாக்கருக்குள்ள. டாக்கர் பில்டுன்னு போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல இதுக்குள்ள ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டாக்கர் ஃபைலுக்குள்ள ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சத்தியமா புரியலங்க. எனக்கு என்னன்னா நீங்க பேசிக்கா நம்ம இப்போ நான் டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேங்களா, டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுல இருந்து இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷன் ஒன்று எடுக்கிறீங்க இல்லையா, அது எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு? இந்த சும்மா ஒரு ஒரு டம்மி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் வேணா வச்சுக்கோங்க. நீங்க இப்போ வந்து நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க டே இன் டே அவுட், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஜிமெயிலோட மெயில் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த அப்ளிகேஷன் தான் அதுன்னு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் வாட் அப்ளிகேஷன் இட் இஸ். நம்ம வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனை இதுக்குள்ள நான் ஹோஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அப்ளிகேஷனை நான் கிட்ஹப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு கிட்ஹப் அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது வந்து எந்த அப்ளிகேஷன், அண்டர்லைங் அப்ளிகேஷன் என்னன்றதெல்லாம் வரி பண்ணாதீங்க. அதை பத்தி நீங்க வரி பண்ணவே வேணாம். இது நம்ம இப்ப டாக்கருக்குள்ள அந்த அப்ளிகேஷனை போடுறத பத்தி மட்டும் தான் நம்ம வரி பண்றோம். எந்த அப்ளிகேஷனை வேணா எடுத்து டாக்கருக்குள்ள போடணும்னா, இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இல்லை இப்போ அப்ளிகேஷன்னா நான் இப்போ நான் பெரிய லெவலில் இப்போ நம்ம ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணுறேன், ஒரு HTML வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன், அது நம்ம எடுத்து போட முடியுமா? போடலாம், எதை வேணா போடலாம். எனிதிங் இன் சாஃப்ட்வேர் வேர்ல்ட் யூ கேன் புஷ் இட் இன்டு டாக்கர். ஓகே, உங்களுக்கு வந்து வெப்சைட்டா இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஏபிஐஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்ககிட்ட வந்து வெப்சைட் பிளஸ் ஏபிஐஸ் எல்லாமே சேர்ந்த அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம்.
இல்லைன்னா எனி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அது வந்து லோக்கல் இதுல மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம். ஐஓடி அப்ளிகேஷனா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். இது வந்து டாக்கர் வந்து உங்களுக்கு கண்டெய்னரைஸ் தான் பண்ணி கொடுக்கும். கண்டெய்னரைஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்வாயன்மெண்ட் குள்ள போட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளான அப்ளிகேஷனா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மை டாக்கர் ஆப்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், நான் ஒரு பைத்தன் ஃபைல் எழுதுறேன். என்ன எழுதுறேன்னா, இது ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் கோடு. ஓகேவா, இது ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் கோட். ஓகே, இது நான் main.py-ன்னு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இந்த main.py-ஐ சும்மா என்னோட லோக்கல் மெஷின்லேருந்து நான் ரன் பண்றேன். ஓகேவா, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன பண்றது புரியுதா? புரியுது. நான் ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனோட ஒரு கோட் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே, இதை நான் இப்போ என்னோட மெஷின்லேருந்து நான் ரன் பண்றேன். நான் வந்து இதுலேருந்து ரன் பண்ணல. எதுலேருந்து ரன் பண்ணல? டாக்கர்லேருந்துலாம் ரன் பண்ணல. என் மெஷின்லேருந்து ரன் பண்ணா இப்படி வருது. இதை ஓபன் பண்ணா ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு ஏஜென்டிக் ஏஐ கிளாஸ் ஏபிஐ, அவ்வளவுதான். ஓகேவா, இவ்வளவுதான் நான் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை என்னோட மெஷின்லேருந்து நான் என்னோட லோக்கல் மெஷின்லேருந்து ரன் பண்ணாம என் லோக்கல் மெஷின்குள்ள டாக்கர் போட்டு அதுக்குள்ளேருந்து ரன் பண்றேன்னா எப்படி நான் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் வந்து நியூ ஃபைல்னு போட்டு டாக்கர் ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். இந்த அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கிற இடத்துக்கிட்டே ஃப்ரம் பைத்தன் ஓகே, ஸோ இதுல வந்து பைத்தனுக்கு என்னென்ன பேஸ் கண்டெய்னர் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பேஸ் கண்டெய்னர். பேஸ் கண்டெய்னர்னா இதுக்குள்ள ஆல்ரெடி பைத்தன் அதுக்கு ரிலேட்டடான பேசிக்கான லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியே வரும். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், பைத்தன்ல 3.13 ஸ்லிம்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஆல்பைன் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிம்னா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். பைத்தன் போட்டுட்டு கோலன் போட்டுட்டு டேகை மென்ஷன் பண்ண வேண்டியது. நான் 3.14.4 ஆல்பைன் 3.22 இருக்கா, இந்த டேகை நான் அப்படியே இங்கே என்டர் பண்றேன். ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ இதை போட்டுட்டேன்னா ஒரு பேஸ் டாக்கர் கண்டெய்னர், அந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ள பைத்தன் இவங்க என்ன இந்த டாக்கர் கண்டெய்னர் நான் ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க பில்ட் பண்ண டாக்கர் கண்டெய்னர் எடுத்து அதுக்கு மேல நான் பில்ட் பண்றேன். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்னன்னா இந்த நேமை மென்ஷன் பண்ணனா போதும், பைத்தன் கோலன் ஆல்பைன் 3.22 நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், பைத்தன் கோலன் 3.14.4 ஹைஃபன் ஆல்பைன் 3.22 போட்டேன்னா இதுக்குள்ள இவங்க ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பேஸ் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மேல
பைத்தான் 3.14 பைத்தான் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி பைத்தனுக்கு தேவையான பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த டாக்கர் இமேஜ் தான் எனக்கு வேணும். அந்த டாக்கர் இமேஜ் வேணுன்றப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் காப்பின்ற கமாண்ட் போட்டுட்டு இங்கே இருக்கிற main.py இருக்குல்ல, அதை எடுத்து அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அங்கே இருக்கிற டாக்கர் கண்டெய்னருக்குள்ள காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், கமாண்டுன்னு போடுறது தான் ரன் ஆகும். கரெக்டா? கமாண்ட்குள்ள என்ன போடுவேன், பைத்தன் ஸ்பேஸ் main.py இப்படி நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் என் டாக்கர் ஃபைலாவே நான் எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டாக்கர் டெஸ்க்டாப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். டாக்கர் டெஸ்க்டாப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இமேஜ் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு டாக்கர் பில்ட் -t அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, -tன்றது வந்து என்னன்னா என்னோட இமேஜுக்கான டேக் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு தான் -t. இப்போ இந்த இடத்துல சும்மா நான் வந்து மை டாக்கர் ஆப் அப்படின்னு நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். அப்புறமா எங்கே என் டாக்கர் ஃபைல் இருக்குன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். டாட்னு போட்டேன்னா இதே டைரக்டரியில இருக்கு. போட்டேன்னா இப்போ இந்த டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆகுதா, அது பாருங்க, லோடிங் மெட்டா டேட்டா ஃப்ரம் நம்ம கொடுத்த அந்த வெர்ஷன் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் வந்துச்சா, அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் காப்பி ஆச்சா, அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ பில்ட் ஆன உடனே நான் இங்கே போயிட்டு என்னோட இமேஜஸ்ல பார்த்தேன்னா மை டாக்கர் ஆப்னு இங்கே பில்ட் ஆயிருக்கும். ஆனால் இது இன்னும் கண்டெய்னராக ரன் ஆகலை. இங்கேருந்தே நான் கண்டெய்னர் ரன் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 இடமும் நான் காமிக்கிறேன். இல்லைன்னா நான் இங்கேருந்து காமிக்கிறேன், அங்கேருந்து எப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ரன்னு கொடுத்துட்டு நான் ரன் அப்படின்னு நான் ரன் பண்ணி விட்டேன்னா என்ன வருது, நோ மாடியூல் நேம் ஃப்ளாஸ்க்னு வருது. ஏன்னா ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் ஆகலை. நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன், இந்த டெர்மினல் ரன் பண்ணுறப்போ நான் ஃப்ளாஸ்க் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும், நியூ ஃபைல்னு போட்டு requirements.txt ஒரு ஃபைல் வச்சுட்டு இங்கே ஃப்ளாஸ்க்னு எழுதிட்டு, இப்போ என்னோட டாக்கர் ஃபைல் நான் எப்படி மாற்றுவேன், இதுக்கப்புறமா ரன்னுன்ற கமாண்ட் போட்டுட்டு pip install requirements.txt pip install -r requirements.txt ஃபைல் வந்து டாக்கர் இமேஜ்க்குள்ள இருக்கா இல்லையா? டாக்கர் இமேஜ்குள்ள இல்ல. ஏன்னா இன்னும் நம்ம போடல இல்லையா? காப்பி பண்ணல. கரெக்டா? ஸோ ஆமா. அப்போ இன்னொரு காப்பி ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணும். ம். requirements.txt போட்டேன்னா அந்த இதுவும் காப்பி ஆயிடும். இப்போ நான் இதை பில்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டாக்கர் ஃபைலை மாத்திட்டேன், அப்படியே ஒர்க் ஆகுமா ஆகாது. நான் திரும்ப ரீபில்ட் பண்ணணும். ரீபில்ட் பண்ணேன்னா இப்போ அது இன்ஸ்டால் ஆகுது, தெரியுதா? ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் ஆச்சா, அதுக்கப்புறமா இப்போ இதுவாயிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்துட்டு என்னோட இமேஜஸ் பார்த்தேன்னா இமேஜோட சைஸ் 79 MBலேருந்து 99 MB ஏறிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்ளிகேஷன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா டைரெக்டாக ஓப்பன் பண்ணேன்னா வராது வெளியே. ஏன் வராதுன்னா இது டாக்கருக்குள்ளே ரன் ஆகுது. ஆனால் டாக்கருக்குள்ளேருந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு வெளியே வர்றதுக்கு நான் போர்ட் மேப்பிங்னு ஒன்று பண்ணணும். இப்போ இந்த இது வந்து என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே தான் ரன் ஆகுது. என் கம்ப்யூட்டருக்குள்ளே டாக்கருக்குள்ளே ரன் ஆகுது லோக்கலில். அதை என் கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னாலே நான் போர்ட் மேப்பிங்னு ஒன்று பண்ணாதான் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்போ இது கேட்கும் பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டு, நோ போர்ட் எக்ஸ்போஸ்ட் இன் திஸ் இமேஜ் அப்படின்னு வருது. ஸோ நான் போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே டாக்கர் உள்ள வந்துட்டு கமாண்டுக்கு லைனுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸ்போஸ் போர்ட் 5000 அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு திரும்ப ரீபில்ட் பண்ணுவேன். ரீபில்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரன் கமாண்ட் கொடுத்தோம்னா இதுவே பார்த்தீங்கன்னா 5000 போர்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்றது வந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துட்டு போயிட்டு ரன் பண்ணோம்னா டாக்கர் ஃபைலில் தான் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 minute run. ஓகே, நான் இது போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். 1 second.
போஸ்ட் போர்ட்ன்றதுல நான் 5000 மென்ஷன் பண்ணல போன வாட்டி. ஸோ தட் இஸ் வை ஐ திங்க் இட் காஸ் தட் இஷ்யூ. வேற போர்ட் நம்பர் போடுறேன். என்னோட ஹோஸ்ட்ல வந்து நான் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு போர்ட் நம்பர் 7070 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை போட்டேன்னா ஒர்க் ஆகாது. என்னோட அது வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ள போர்ட் 5000ல ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்து சரி ஓகே, நான் இதுலேருந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் அது என்ன இஷ்யூன்றதை நான் பார்க்குறேன். நம்மளோட இமேஜோட நேம் என்ன வச்சிருக்கோம்? மை டாக்கர் ஆப். இதுதான் நம்ம இமேஜோட நேம். கரெக்டா? இப்படி நம்ம கொடுத்தோம்னா என்னோட பழைய டாக்கர் கண்டெய்னர்லாம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த 5000 போர்ட்ல உள்ள ரன் ஆகுது டாக்கருக்குள்ள. வெளியே நமக்கு பார்த்தீங்கன்னா 8000ல இங்கே காமிக்கணும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகுது. பட் ஆனால் டீட்டெயில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. 1 செகண்ட். நான் இதையும் ஆட் பண்ணிடுறேன். இது ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இட் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ஆட் இட். ஸோ லெட் மீ ஆட் திஸ். இதையும் ஆட் பண்ணிடலாம். /APIன்னு போட்டு பார்ப்போமா? இங்கே வேற எதுவும் போடல. ஓகே, நான் ஒரே ஒரு ரீபில்ட் பண்ணிடுறேன் அந்த அப்ளிகேஷனை. One second, just 1 second. ம். Probably இதுதான் இஷ்யூன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் when I did this also this was the issue. போஸ்ட் வந்து நம்ம 0.0.0.0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். But let me see. நான் கண்டெய்னர்ல போய் லாக்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், இதை நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்.
ஓகே, வந்துருச்சு இப்போ. ஸோ இட் வாஸ் த ஹோஸ்ட் வாஸ் த இஷ்யூ. ஹோஸ்ட் தான் நம்ம வந்து 0.0.0.0 மென்ஷன் பண்ணோம். மென்ஷன் பண்ண உடனே நவ் இட் இஸ் லோடிங் ஆர் அப்ளிகேஷன். இந்த இதுக்கு நம்ம டாக்கர் கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் நேம் கொடுக்கல, கரெக்டாக? ஸோ அதனால இட் டிட் நாட் ஒர்க் லைக் தட். நம்ம நேம் கொடுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம நேமும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கேருந்து நம்ம ரன் பண்ணுறோம்னாலும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் ரன் பண்ணுறப்போ ஆப்ஷனல் செட்டிங்கில் போயிட்டு நேம் வந்து மை டாக்கர் கண்டெய்னர் நேம் அப்படின்னு நான் இங்கே போடுறேன். இங்கே போர்ட் மேப்பிங் வந்து 8000 போர்ட் தான் எனக்கு வேணும்னு நான் போடுறேன். ஓகேவா? இப்படி போட்டு ரன் பண்ணனா மை டாக்கர் கண்டெய்னர் நேம்னே ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். இப்போ இந்த கண்டெய்னர் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா அதுக்குள்ளே இருக்கிற லாக்ஸ்லாம் நான் பார்த்துக்கலாம். நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே எத்தனை கெட் ரிக்வெஸ்ட் அடிக்கிறேனோ அத்தனை வரும். இப்போ நான் 3 வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். 1 2 3. இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறமா 3 ரெக்வெஸ்ட் வந்துருக்கு. இப்போ நான் இல்லாத ஒரு இந்த ஏபிஐன்னு ஒரு ரவுட் இருந்துச்சுல, அது போகிறோம். போனேன்னா அந்த ஏபிஐ ரவுட் ஹிட் பண்ணதும் இங்கே வரும். ஸோ எனக்கு லாக்ஸ் எல்லாமே நான் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக அதை ப்ரொஃபஷ்னலான ஒரு செட்டப் மாதிரி ஐ கேன் ரன் த என்டையர் அப்ளிகேஷன். ஓகே. இது இப்போ நீங்கள் லோக்கல் டெஸ்க்டாப்பில் நார்மலாக ரன் பண்ணுறதுக்கும் இந்த டாக்கரில் கண்டெய்னர் ரன்றது என்னென்னா, நம்ம ஒரு லாக் ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து சி யூசர்ஸ் ஆப் டேட்டா அங்கே போய் பார்க்காம எல்லாமே இன்சைடில் ஒன் பிளேஸில் பார்க்கறதுக்காக நீங்கள் இந்த டாக்கர் யூஸ் பண்ணலாங்கிறீங்களா? அது ஒன்று. இது தவிர இப்போ நான் இது லோக்கலில் காமிக்கிறேன். இப்போ இதே இந்த சர்வரில் போட்டேன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றது நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் ஒரு அமேசான் வெப் சர்வரில் வந்து ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு ஒரு சர்வரில் போயிட்டு நான் போடுறேன்னா எனக்கு நான் சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ம்ஹும். இப்போ இந்த ஃபைலில் இப்போ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு நான் வந்து இதை வந்து ரன் பண்ணி நான் மறுபடியும் நான் இதை பார்க்க முடியும். அதான் நீங்கள் எஸ், சொல்லுவீங்க. கரெக்ட். இப்போ இந்த டாக்கர் இமேஜை நான் புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்ககிட்ட சோர்ஸ் கோட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இட் வில் ஒர்க் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஆஸ் வெல். ஏன்னா அந்த இமேஜ்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே போய் லாக் ஆகி உட்காந்துரும். ஸோ நான் டாக்கர் உங்களுக்கு அந்த லோக்கல் ஹோஸ்ட் 8000 வந்து இதை எடுத்து ரன் பண்ணுவீங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து அப்படியே புஷ் பண்ணுறேன். ஓகே, டன், புஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாக்கர் இமேஜ் நான் பண்ணதை புஷ் பண்ண போகிறேன். எப்படி நான் புஷ் பண்ணலாம்? டாக்கர் புஷ் மை டாக்கர் ஆப், அவ்வளோதான் போட்டேன்னா அதுவே வந்து சாரி நான் என் நேம் கொடுத்து போடணும். 1 செகண்ட். Just a second. சாரி, நான் ரீபில்ட் பண்ணிக்கிறேன். என்னோட நேமோட நான் அதை ரீபில்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். brush and byte / my docker app-னு. now if I push it should get pushed. நான் வெறும் மை டாக்கர் ஆப்னு புஷ் பண்ணதுனால அது ஜென்ரலாக இருக்கிற ரெபாசிட்டரியில் போய் புஷ் ஆகிடக்கூடாது. brush and byteன்றது தான் என்னோட டைரக்டரி, அதுக்குள்ளே தான் போய் புஷ் ஆகணும். சாரி, டாக்கர் லாகினும் பண்ணணும் லோக்கல்.
நீங்க ரீபில்ட் பண்ண முடியும். அதை ரீபில்ட் அதை நான் ஆக்சுவலாக நான் டேரெக்டாக பண்ணால் உள்ளே போயிடுமான்னு பார்த்தேன். ஐ ஹாவ் டு ரீபில்ட் இட் வித் த டிஃப்ரெண்ட் நேம். ப்ரஷ் பைட்னு போட்டு ரீபில்ட். இல்லை நான் டேரெக்டாக புஷ் பண்ணுறப்போ லாகின் பண்ணுறதுனால டேரெக்டாக இட் ஷுட் டேக் மைன்னு நினச்சேன். பட் ஆனால் இட் இஸ் டேக்கிங் த default Docker directory. Now it should work. Yeah. Okay. ஸோ இப்போ நான் இது எல்லாமே புஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்னோட அக்கௌண்ட்லேருந்து டாக்கர் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் மை ரெபாசிட்ரிஸ், ரைட்? இங்கே நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு ரெபாசிட்ரி காமிக்கும். brushbyte/my docker app. கரெக்டாக? நீங்கள் உங்களோட டாக்கர் ஹப்பில் போயிட்டு brushbyte-னு டைப் பண்ணுங்க. யூ வில் சி மை டாக்கர் ஆப்ன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புல்லுன்னு மட்டும் கொடுங்க. இந்த யூஐலேருந்தே புல் கொடுங்க. கமாண்ட் லைன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூஐ வச்சு யூஸ் பண்ணுறீங்கனாலும் இட் இஸ் ஃபைன் தான். புல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜஸில் ஆட்டோமேட்டிக்காக புல் ஆயிரும். ஆனால் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்னோட பில்ட் இமேஜஸ்லாம் delete பண்ணிட்டேன்னா நான் ரீபுல் பண்ணிக்கலாம். இதை பார்க்காதீங்க, ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது, லோக்கலாக பில்ட் பண்ணது. நான் டாக்கர் ஹப்காக பில்ட் பண்ணது. எனக்கு அதுதான் அது டாக்கர் ஹப்காக நான் மெயினாக பில்ட் பண்ணது. Just a second, let me. ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களோட டாக்கர் ஹப் போயிட்டு brushbyte-னு என்டர் பண்ணிட்டு மை டாக்கர் ஆப்பை வந்து புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜஸில் அது காமிக்கும். அந்த இமேஜஸ்லேருந்து அப்படியே ரன் கொடுங்க. ரன் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இந்த ரன் பண்ணுறப்போ நீங்கள் இந்த போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுற ஆப்ஷன் வர்றப்போ போர்ட் நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது வந்து அந்த think it will default take port 5000. மேக்ல அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து போர்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? யாராச்சும் வந்துருச்சா? போர்ட்டிங் 8000 ஸ்பெசிஃபை பண்ணி ரன் பண்ணுங்க. நீங்கள் போய் லோக்கல் ஹோஸ்ட் போட்டிங்கன்னா இது உங்க ஃபைல்ல இருந்து நாங்க எப்படி எடுக்கிறது? அதோ நீங்க ஏதாவது டிரைவ்ல போட்டுருக்கீங்களா? நான் தான் சொன்னேன், டாக்கர் ஹப்லேருந்து எடுப்பீங்க நீங்கள். டாக்கர் ஹப். இங்கே பாருங்க, உங்க டாக்கர் டெஸ்க்டாப்ல இங்க லெஃப்ட்ல டாக்கர் ஹப்னு ஒரு இது இருக்கு பாருங்க. நான் அதான் ஸ்கிரீன்ஷாட் பண்றது தெரியுதா தெரியலையா? தெரியுது. இதுல டாக்கர் ஹப்ல போய் சர்ச் பண்ணுங்க. brushbyte-னு சர்ச் பண்ண சொன்னேன்ல. brushbyte. வந்துச்சா? ஓகே, மை டாக்கர். ஓகேங்க. அதை கிளிக் பண்ணி புல்னு கொடுங்க. புல். அப்புறமா இமேஜஸ்குள்ள போங்க. ஓகே, போயிட்டாங்க. அதுக்குள்ள போயிட்டு அது ரன் மட்டும் பண்ணுங்க. ரன் பண்றப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு போர்ட் நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இங்க போயிட்டு ரன் போயிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இங்க டாக்கர் ஹப்ல போய் அதை ஃபுல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பெரிய ஸ்கிரீன் பண்ணுங்க டாக்கர் ஹப்பை. brushbyte சர்ச் பண்ணுங்க. brushbyte. BRUSH brushbyte. அந்த மை டாக்கர் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. புல் கிளிக் பண்ணுங்க. unable to pull.
அங்க பக்கத்துல ரன்னு இருக்குல்ல, ரன்னை டைரக்டா கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட்ல கண்டெய்னர்ஸ்க்கு வாங்க, இமேஜஸ்க்கு வாங்க. கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேல கண்டெய்னர்ஸ்க்கு வாங்க. ஓகே, அந்த இதுக்கு வாங்க. திரும்ப என்ன எரர் வந்துச்சு புல் பண்ண ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் புல் பண்ணி ட்ரை பண்ணீங்களா இந்த மீன் டைம்? எனக்கு இது எரர் தான் வருது. ஓகே, ஜஸ்ட் a செகண்ட். ஒரு வாட்டி புல் பண்ணுங்க குமரேசன். என்ன எரர் வருது? இப்போ அந்த போயிடுச்சுங்க. ஒருவேளை டாக்கர் டெஸ்க்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓபன் பண்ணுங்க. ஏன்னா ஐடியலி இட் ஷுட் ஒர்க். உங்க சைடில் அந்த டாக்கர் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அது கூட தட் குட் பி a ரீசன். இல்லை சும்மா ஓப்பன் சோர்ஸில் ஏதாவது இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ நான் இந்த இப்போ இவங்கெல்லாம் டென்சார் ஃப்ளோ ஏதாவது வச்சுருக்காங்களே, இது ஏதாவது நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்களா? ஹோம் அசிஸ்டன்ட் சம்திங் இதெல்லாம். என்ன சொன்னீங்க? ஒரே வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க குமரேசன். இல்லை இப்போ நம்ம அந்த இது இல்லாமல் இப்போ மற்ற ஏதோ வச்சுருக்காங்க இல்லையா, இது ஏதாவது நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்களா? பைட்டாச்சு இல்லை இது மாதிரி ஏதாவது. இப்போ நம்ம இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தானே, இதை எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்குறேன். இதெல்லாம் டேட்டா நீங்க எந்த அப்ளிகேஷனும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. எஸ் யூ கேன் ட்ரை எனி அப்ளிகேஷன். ஆனா அது எதுவும் ரன் ஆகுற அப்ளிகேஷனான்றதை செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. வெப்னு போடுங்க. வெப்னு சர்ச் பண்ணி ஏதாவது வெப் அப்ளிகேஷனா ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் அவுட்புட் பார்க்கலாம். திரும்ப என்னோட இது ட்ரை பண்ணீங்களா? என்ன எரர் வந்துச்சு? அதான் ப்ளஸ் பைட் போட்டிங்கன்னா ஃபுல் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் இது ஆகலை. மறுபடியும் நான் இமேஜ்குள்ளே போய் பார்க்குறேன். மை ஹப் போங்க. யாராச்சும் வச்சிருக்கீங்களா? என்ன எரர் வந்துச்சுன்னு? இன்னொருத்தருக்கும் அதே எரர் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, நான் பின் பண்றேன் குரூப்ல. இதோ இங்கே வந்திருக்குங்க இப்போ. ஓகே ஃபைன். நோ மேட்சிங் மை ஃபர்ஸ்ட்.
Desktop opens in general, select user container for pulling, storing. May request restart of is not already select. ஒரே நிமிஷம் நான் ரீபில்ட் பண்றேன். இப்போ ஒரு வாட்டி புஷ் பண்ணி புல் பண்ணி பாருங்க. இல்லை எங்க சைடு இது நினைக்கிறாங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க undo all the steps build the working. இதை ஃபோர்ஸ் ரன்னும் பண்ணலாம், பட் நீங்க ஒரு வாட்டி புல் பண்ணி பாருங்க. இப்போ புல் பண்ணி பாருங்க, புல் ஆகுதா? இல்லைங்க மறுபடியும் இந்த நோ மேட்சஸ் manifest ஃபார் லினக்ஸ் AMD 64 இந்த manifest லிஸ்ட் வந்து நோ மேட்ச் ஃபார் பிளாட்ஃபார்ம் இந்த manifest அப்படிதான் வருது. ஓப்பன் யூர் browser, play with docker. இல்லைன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட்ல நீங்க வந்து ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. நான் அதை புல் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா இட்ஸ் an issue with Mac தான் ஆக்சுவலா. ட்ரை பண்றீங்களா? அது நீங்க ஒரு சிம்பிள் பைத்தன் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு டாக்கர் ஃபைலோட கான்டென்ட் நான் இப்போ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து main.py-யும் requirements.txt மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ChatGPT-ல எழுதியா போட்டு. டாக்கர் ஃபைலோட கான்டென்ட் இவ்வளவுதான். requirements.txt-ல ஜஸ்ட் ஃப்ளாஸ்க்னு மட்டும் எழுதுங்க, வேற எதுவுமே வேணாம். main.py-யோட கோடும் நான் ஷேர் பண்றேன். நீங்க உங்களோட ஐடியில போயிட்டு இப்போ நான் சாட்ல ஷேர் பண்ணியிருக்கிறத வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க.
இப்போ என்னோட டாக்கர் கண்டெய்னர் புல் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க் நவ். டவுன்லோட் நியூ இமேஜ் வந்துச்சுங்க. இப்போ இப்போ நான் புல் ஷேர் கொடுங்க. பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. பண்ணுங்க. எனக்கு வந்து என்னோட ஆப்பிள் சிலிக்கான்னால அந்த இஷ்யூ இருந்துச்சு. பட் நான் ஃபிக்ஸ்ட் இட். பில்ட் பண்ணுறப்போ நான் அது பண்ணுவோம். சும்மா ஒரு கண்டெய்னர் நேம் கொடுங்க. போர்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட் கொடுங்க. 7075 8000 அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு போர்ட் கொடுங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ கொடுத்த போர்ட் நம்பர் அங்கே என்டர் பண்ணுங்க. இல்லை அது கரெக்டு தான். ஓகே. அது லோக்கல் ஹோஸ்ட்டும் 127.0.0.1 ஒன்று தான். அதுக்கப்புறமா போர்ட் நம்பர் நீங்கள் கொடுத்த போர்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க. கண்டினியூ டு சைட் கொடுங்க. இதுக்கு வாங்க, டாக்கர் கண்டெய்னர் வாங்க. இதில் என்ன போர்ட் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க? 8800. அந்த தேர்ட் லைன் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்லேருந்து 3வது லைன் பாருங்களேன். அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணுங்க. அதான் பண்ணேன். அது இல்லை ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வாங்க. அந்த ஸ்க்ரீன் திரும்ப வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் 3வது லைன் பாருங்க. 8800:5000 மேலே இருக்கு பாருங்க. ஓகே. அதை கிளிக் பண்ணுங்க. நான் பில்ட் பண்ண அப்ளிகேஷன் அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ யூ கைஸ் ஆர் ஏபிள் டு see my screen, right? என் ஸ்க்ரீன் தெரியுதா? உங்களோட இப்போ தெரியுதுங்க. ஓகே. வெல்கம் டு ஏஜென்டிக் ஏ கிளாஸ் ஏபிஐன்னு இருக்குல்ல, இதை வந்து வெல்கம் டு க்ரெடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். அப்புறம் இங்கே வந்து கலர் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த இதுலேருந்து FF4040 ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் நான் போடுறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ரீபில்ட் பண்ணி ரீபுஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த கண்டெய்னரை ரீபுல் பண்ணுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு வாட்டி ரீபுல் பண்ணுங்களா அந்த கண்டெய்னரை. இப்போ குமரேஷன் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க. நீங்க உங்க இமேஜ் புல்லா இருக்குல்ல, அந்த இமேஜ்லயே போயிட்டு புல்லுன்னு திரும்ப கொடுங்க. புல்லுன்னு திரும்ப கொடுங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன். அது வெறும் கண்டெய்னர் தான். இமேஜ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இமேஜ் போங்க. இல்ல ஜஸ்ட் இமேஜஸ் போங்க லெஃப்ட்ல. ஓகே. அந்த இமேஜஸ் கிட்டே 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு புல்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா புல் ஆகும் திரும்ப. இப்போ ரீபுல் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இதாயிடுச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணுங்க. பழைய கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அது பாருங்க, அந்த பழைய இமேஜ் வந்து ஸ்டில் அங்க போர்ட் செட் பண்ணிருங்க. போர்ட் செட் பண்ணிட்டு வேற ஒரு கண்டெய்னர் நேம் கொடுங்க. 8800 இஸ் ஆல்ரெடி இன் யூஸ். ஸோ வேற போர்ட் நம்பர் கொடுத்துருங்க. 8811 கொடுங்க. ரன் கொடுங்க.
இப்போ அந்த தேர்ட் லிங்க் அதுதான், அது டேரெக்டாக கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா, ம். வெல்கம் டு கிரெடோ சிஸ்டம்ஸ் நான் மாற்றினது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சா? ம். ஸோ இப்படி தான் வந்து திஸ் இஸ் த பவர் ஆஃப் டாக்கர். இப்போ நீங்கள் பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அவ்வளோ குயிக்காக ஷேர் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்களா, இது பண்ணீங்களா, எப்படி ரன் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஓ புரியுதுங்கண்ணா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் டாக்கர். நீங்க வந்து இப்போ நீங்களே வந்து லேங்கிராஃப் லேங் செயின்ல ஒரு அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க குமரேஷன் ஆர் எனி ஒன், யூ கேன் ஷேர் இட் அமாங்ஸ்ட் அதர்ஸ் யூசிங் டாக்கர் ஸோ ஈஸிலி. ஓகே. இப்போ இதில் பேசிக் என்னன்னா, இப்போ நான் என்னோட இதில் வந்து சிஸ்டத்தில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆச்சுன்னா, அதை எடுத்து ஜஸ்ட் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னருக்கு புரிகிற மாதிரி ஒரு பேசிக் ஃபைல் மட்டும் எழுதிட்டு புஷ் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி வெப் பேஸ்டாக அவங்க இந்த லோக்கல் ஹோஸ்ட் இதை போட்டு ரன் பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? ஆமா கரெக்ட். ஆனா இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. நான் வெப் பேஸ்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ உங்களோட லேங்கிராஃப் லேங் செயின் அப்ளிகேஷனா இருந்துச்சு, அது ஜஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன்னா அது பேக்ரவுண்ட்ல கூட ரன் ஆகலாம். ஸோ தட் இஸ் நாட் அ பிக் டாஸ்க் ஆர் டீல். இல்லை அவங்களுக்கு இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன், அவங்க கிட்ட கொடுத்து இது நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். ஆனா இப்ப இந்த சிஸ்டம் வந்து இப்ப நான் வந்து என் லேப்டாப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டு போயிடலாம். நான் என்னோட சிஸ்டம் ரன் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது நான் சர்வர்னு என் சிஸ்டம் தான் சர்வர், அவங்களது கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிறது இல்லை. டாக்கருங்கிறது ஒரு சர்வர் மாதிரி தான். அப்படிதான். இப்போ உங்க சிஸ்டம்குள்ள தான் அந்த டாக்கர், உங்க சிஸ்டம் தான் சர்வர் இப்போதைக்கு. அதுக்குள்ள ஒரு கண்டெய்னரைசேஷன் தான், அதுக்குள்ள ஒரு பார்ட்டிஷனிங் தான் பண்ணியிருக்குது. ஓகேவா? ஓகேங்க. ஆமா. ஸோ நீங்க உங்க லேப்டாப் மூடி, அதுவும் இல்லாம இது வந்து வெளியே எக்ஸ்போஸே ஆகலை இப்போதைக்கு. இது இப்போதைக்கு உங்களை சுத்தி உங்களோட வைஃபை நெட்வொர்க்ல யாராவது கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே. மற்றபடி எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்க வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குமே உங்க வைஃபைல உங்க டிவைஸ்க்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும்ல, அந்த ஐபி அட்ரஸ் இப்போ நீங்க ஐபி கான்ஃபிக்னு போட்டீங்கன்னா உங்க டிவைஸோட ஐபி அட்ரஸ் வரும். அந்த ஐபி அட்ரஸ் கோலன் இந்த போர்ட் நம்பரை போட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா. புரியுதுங்க. ஸோ ஓகே. இப்போ நீங்க வந்து உங்க லேப்டாப் க்ளோஸ் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணா எனக்கு வந்து இது ரன் ஆகாதுங்கிறீங்க. இப்போ நான் இந்த ஹலோ என்னோட சர்வர்ல இருந்து ரன் ஆகல குமரேசன். நான் வந்து இந்த அப்ளிகேஷனை ஷ்ரிங்க் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க உங்க சிஸ்டம்ல தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. நீங்க உங்க லோக்கல்ல தான் ரன் ஆகுது. உங்களோட சிஸ்டம்குள்ள ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ள தான் நான் கொடுத்த கோட் அதுக்குள்ள வந்து ரன் ஆகுது. ஆனா என்ன கோட் இருக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்க சிஸ்டம்குள்ள இருந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ அதுதான் கேட்குறேங்க. ஏன்னா இப்போ வந்து என்னோட சிஸ்டத்துக்குள்ளே இது ரன் ஆகுது, அது எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு மாதிரி. இப்போ நீங்க வந்து இதை வந்து நான் எத்தனை தடவை வேணா ரன் பண்ணி பார்க்கலாம், எப்போ வேணா நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஈவன் நீங்க ஆஃப்லைன்ல இருந்தா கூட. ஓகே கரெக்ட். நான் உங்களுக்கு கோடை ஷேர் பண்ணல, நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் கான்செப்ட். புரியுது. இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள என்ன கோட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. Any questions? Any other questions? அது வெறும் ஃபிளாஸ்க்னு மட்டும் தான் என்டர் பண்ணும். அது நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். requirement.txt ஜஸ்ட் ஃபிளாஸ்க்னு மட்டும் டைப் பண்ணுங்க போதும். பரத், அதே மாதிரி இப்போ சாரி நான் என்னோட யூஸ் கேஸ்க்காக நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எப்போ வேணால் அது வந்து புல் பேக் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது? இல்லை நான் புஷ் பண்ண இப்போ வரைக்கும் புஷ் பண்ணது அவைலபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னரு இந்த ரெபாசிட்டரியை நான் டெலீட் பண்ணா கூட என்னோட புல்டு வெர்ஷன் உங்க லோக்கல்ல இருக்கு. இப்போ நான் வந்து இனிமே நீங்க பாத்தீங்கன்னா இருக்காது. இப்போ நான் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கேட்கறதுக்காக நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் புஷ் பண்ணியிருந்தேன்ல அந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, அந்த ரெபாசிட்டரியை போய் நான் டெலீட் பண்றேன். ஆனா இப்போ வரைக்கும் நீங்க ஆல்ரெடி புல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க புல் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு தான். ஓகே.
நான் இப்போ அதான் இப்ப பாருங்க நான் நான் delete ம், ம், நான் புரியுது. delete repository கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ம், delete repositoryன்னு கொடுத்துட்டேன். ம், ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து டாக்கர் ஹப்ல போயிட்டு திரும்ப சர்ச் பண்ணி பாருங்க. இமேஜும் போகாது. இமேஜ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ம், ம், ம். இல்ல அதுல பிரஷ் பைட்னு சாரி, சர்ச் சாரி, சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே. பாத்தீங்களா இது அந்த அப்ளிகேஷனே ம், காமிக்கல. ஆனா இமேஜஸ் போங்க. ம். உங்க இமேஜ் ஒண்ணுமே ஆயிருக்காது. ஏன்னா இதுல ஓ நீங்க வந்து என்னோட இமேஜை வந்து இமேஜ் தான் வந்து ஒரு ஒரு பேஸ் மாதிரி, அதான் ரூட் மாதிரி. அந்த ரூட்டை வச்சு நீங்க எப்ப வேணா மரம் வளர்த்துக்கலாம். அதான் கான்செப்ட். ம், அதான் விதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம், விதையை வச்சு நீங்க எப்ப வேணா மரம் வளர்த்துக்கலாம். எத்தனை மரம் வேணா வளர்த்துக்கலாம். ம். ஆனா என்னோட பேஸ்லைன் அந்த கோடு விதையை என்னோட நீங்க பைத்தான் ப்ரொக்யூர் பண்ணி வைக்கிறது தான் மேட்டர். அந்த விதையை நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைக்கிறது தான் மேட்டர். நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ இது போகாது. ஆனா இனிமே உங்களால டவுன்லோட் பண்ண முடியாது இதை. ம். அதான். ஆனா என்னோட பேஸ்லைன் கோட இவங்களால பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆமா கரெக்ட். ம். இது வந்து டாக்கர் கோட்ல என்ன நான் எழுதுனேன்ல அது மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். புரியுது, புரியுதுங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். அதுக்கான சில பார்க்க முடியும். அதையும் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க ஒரு அந்த கண்டெய்னர்ஸ் வாங்கலாம். அதுக்குள்ள நியூ கண்டெய்னரை கிளிக் பண்ணுங்க. அதுல எக்ஸிட்க்கு வாங்க. அதுக்கு வந்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ எல்எஸ்ன்னு கொடுங்களேன். என்டர். அதில் requirements.txt main.py இருக்குதா? இப்போ cat main.pyன்னு அடிங்க. சிஏ இல்லைங்களா? CAT சிடி ஸ்பேஸ் main.py. என் கோடு வந்துருச்சா? ம். ஸோ இந்த மோட்ல வச்சு பார்க்க முடியும் ஸ்டில். ஆனால் இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ நான் கண்டெய்னர் பில்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸை பார்க்க கூடாது அப்படின்றத நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் பில்ட் பண்ண முடியும். புரியுது, புரியுதுங்க. ம். அதை அதான் ஃபைல்ஸில் நீங்கள் போனீங்கனாலே பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃபைல்ஸ் போங்களேன். ஃபைல்ஸில் போனீங்கனாலே நீங்கள் எடுத்து பார்த்துடலாம். நான் எக்ஸாக்ட் வழியாக காமிச்சேன். main.py கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். requirements.txt கிளிக் பண்ணுங்க. இப்போ அதில் ரீடு ரைட்டுன்னு இருக்குல்ல, அந்த ரீட் ரைட் கமாண்ட் எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலோட ரீட் ரைட் பர்மிஷன்ஸை தூக்கி விட்டனாலும் முடிஞ்சு போச்சு. பார்க்க முடியாது உங்களால். ஓகே, ஓகே. இங்கே ரீட் ரைட். ஓகே. மோடு. ம். Yeah. அதாங்க நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் வேற யாருக்காவது கொடுத்து இதை வந்து நீங்க வேணா ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறப்ப இது மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கலாம். எஸ் எஸ் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டெய்னர் மெமரி யூசேஜ் 120. எனக்கு வந்து 30 ஜிபி அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஃப்ரீ வெர்ஷனா இருக்கலாம். இது எப்படி புரிஞ்சுக்கலாங்களா? இல்லை இது கிளவுட் எல்லாம் கிடையாது. இது உங்களோட கம்ப்யூட்டர். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்பேஸ் அது. ரிமைனிங் ஸ்பேஸ் உங்க லேப்டாப்ல இருக்கிற ரிமைனிங் ஸ்பேஸ் அது. என்ன சொல்லுது? நான் இது 1 டிபி வந்துருச்சு. கீழே இருக்கு பாருங்க. கீழே டிஸ்க் பாருங்க. நீங்க டிஸ்க்ல பாருங்க. நீங்க அது வந்து மெமரினா ஜிபி ரேம். நீங்க அது பார்க்கறது ரேம். கீழே இருக்கு பாருங்க. டிஸ்க்னு இருக்கு பாருங்க. கீழே அந்த உங்க ஸ்டார்ட் ஐக்கனுக்கு மேலே பாருங்களேன். அப்படியே ஒரு ரோ மேலே பாருங்க. ஓகே, ஓகே. அங்க காமிக்குது பாத்தீங்களா? ம். அதுக்கப்புறமா லெஃப்ட்ல பாருங்க. அதுதான் வந்து உங்களோட ரேம். இப்போ ரேம் யூசேஜ் 1.62 ஜிபி யூஸ்டு. 66 ஜிபி ரேம் யூசேஜ் இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணுற ரேம் மெமரி வந்து 127 MB தான். வேற அப்ளிகேஷன்ஸ்லாம் பேலன்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ அது உங்கள் கம்ப்யூட்டர் அப்படியே நீங்கள் ஒரு சர்வராக கூட கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். டாக்கர்லாம் வச்சிங்கன்னா. புரியுதுங்க. ஓகே.
All right. Oh, So okay. I think with this we will wind up for today. We will catch up in tomorrow's session. நம்ம கண்டினியூ பண்ணலாம் டாக்கர் நாளைக்கு முடிஞ்சிரும். அந்த டாக்கரோட 3 டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம்ல. நாளைக்கு நம்ம இப்போ உங்களுக்கு டாக்கருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். டாக்கர் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாங்கண்ணா. இதுல நிறைய இருக்கு. நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா தெரியும். இது நல்ல யூஸ்ஃபுல்லான இது இருக்குங்கண்ணா. ஆமா. இது ஆக்சுவலா என்னன்னா இதுக்கும் நம்ம பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு இன்ஃப்ரா டூல் தான். ஆர்கிடெக்சர் லெவல் டூல் தான் இது. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இதில் ஏஜென்டி கையில் நம்ம ஏதாவது கோடு பில்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு இடத்துல ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இதான ஒரு இது இருக்கும். ப்ளஸ் மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு. Yes. All right. Okay, guys. Fine then. Then I'll have to jump to the next meeting. So if there's no other questions, we can wind up for today. Okay. Thanks. All right. Fine. Thanks all. Thanks everyone. Thanks all. Bye. Thank you. Bye. Thank you.